அமீரக உறவுகள் அனைவருக்கும் துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு டிசம்பர் 10 யூஏஇ ஷேர் மார்க்கெட்டில் நடந்த சில முக்கியமான ஈவெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் நாங்கள் போடுற கண்டென்ட்ஸ் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே, எந்த ஷேரையும் வாங்கவோ விற்கவோ நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. எங்களுடைய துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தர்றவங்க ஒவ்வொருத்தருக்கும் எங்கள்கிட்ட மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் 8 புள்ளிகள் வீழ்ச்சி அடைஞ்சு 9981 முடிவடைஞ்சிருக்கு. துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட் 31 புள்ளிகள் உயர்வு அடைந்து 6076 புள்ளிகளாக முடிவடைஞ்சிருக்கு. இன்னைக்கு மார்க்கெட் ஒரு மிக்சட் பேக்காகவே இருந்திருக்கு. என்ன காரணம்னா, இன்னைக்கு யூஎஸில் ஃபெட் ரேட்டு கட்டு வருமா வராதான்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன்லேயே மார்க்கெட் இருந்தது. இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். யூனியன் இன்சூரன்ஸ் கம்பெனி 1.2 திராம்ஸில் முடிவடைஞ்சு 14% உயர்வு அடைந்திருக்கு. அல்கலீஜ் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி 6 திராம்ஸில் முடிவடைஞ்சு 5% உயர்வுள்ள முடிவடைந்திருக்கு. வாஹா கேபிட்டல் 1.72 திராம்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 4% உயர்வு. இஎஸ்டி எமிரேட் ஸ்டாலியன் 14.8 திராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% உயர்வு. அல்ஃபா டேட்டா 1.66 திராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.4% உயர்வு. இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். ஃபைனான்ஸ் ஹவுஸ் 1.98 திராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 10% வீழ்ச்சி. ஆனான் இன்வெஸ்ட்மெண்ட் 1.51 திராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இதுவும் 10% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஹயா இன்சூரன்ஸ் கம்பெனி 1.38 திராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 7% வீழ்ச்சி. யுனைடெட் அரப் பேங்க் 1.2 திராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 7% வீழ்ச்சி. கல்ஃப் பார்மா கம்பெனி 1.25 திராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4% வீழ்ச்சி. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஷியல் அட்வைசர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி 5.8 திராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. 81 திராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 15% உயர்வு. நேஷனல் சிமெண்ட் கம்பெனி 4.28 திராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 14% உயர்வு. அஜ்மான் பேங்க் 1.45 திராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 5.84% உயர்வு. தலபாத் ஹோல்டிங்ஸ் 1.03 திராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4% உயர்வு. யூனியன் ப்ராப்பர்ட்டிஸ் 0.83 திராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.82% உயர்வு. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். கல்ஃப் நேவிகேஷன் கம்பெனி 3.3 திராம்ஸில் முடிவடைஞ்சு 10% வீழ்ந்திருக்கு. துபாய் நேஷனல் இன்சூரன்ஸ் அண்ட் ரீஇன்சூரன்ஸ் கம்பெனி 2.8 திராம்ஸில் முடிவடைஞ்சு இது 9.7% வீழ்ச்சி. சுக்கோன் டகாஃபுல் 1.42 திராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 9.5% வீழ்ச்சி. அல்ஃப்ரிடாஸ் 0.37 திராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.5% வீழ்ச்சி. பப்ளிக் வேர்ஹவுசிங் கம்பெனி 1.62 திராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.5% வீழ்ச்சி. பிஹெச்எம் கேபிட்டல் சில கம்பெனிஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். அல்தார் கம்பெனிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 8.97, டார்கெட் ப்ரைஸ் 9.20 திராம்ஸ். அல்சீர் கம்பெனிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க 2.81 திராம்ஸ், டார்கெட் ப்ரைஸ் 3 திராம்ஸ். எஃப்ஏபிஇ பேங்க்குக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க 16.74 திராம்ஸில் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். இதனுடைய டார்கெட் ப்ரைஸ் 17.80 திராம்ஸ். புர்ஜில் ஹோல்டிங்ஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1.38 திராம்ஸ், டார்கெட் ப்ரைஸ் 1.60 திராம்ஸ். தனா கேஸ்க்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க 0.82 திராம்ஸ் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ், டார்கெட் ப்ரைஸ் 0.85 திராம்ஸ். அல்ஃபா தாபி ஹோல்டிங்ஸும் முபதலான்ற ஒரு அன்லிஸ்டட் கம்பெனியும் ஒரு ஜாயின்ட் வெஞ்சரில் யூரோப்பில் இருக்கிற ஒரு அப்பல்லோன்ற ஒரு போர்ட்ஃபோலியோ லெண்டிங் கம்பெனியை எடுத்திருக்காங்க, டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
அப்பல்லோ கம்பெனியே வந்துட்டு அதோடைய அவ்வளோ எல்லா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்கையும் பார்க்கும். ஆனால் இவங்க தான் வந்து ஃபுல் ஸ்டேக்கையும் வந்து கண்ட்ரோலிங் ஸ்டேக் வந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அல்ஃபாதாபி ஹோல்டிங்ஸ் ஒரு 3 வருஷத்துக்கான டிவிடெண்ட் பாலிசியை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வருஷத்துக்கு மினிமம் வந்து 2 பில்லியன் திராம்ஸ் வந்து 2 பில்லியன் திராம்ஸ் வந்து டிவிடெண்டாக கொடுக்கறதுக்காக பாலிசி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து இதுலேயும் வருஷம் 5% டிவிடெண்டில் வந்துட்டு ஹைக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஓவராலாக 1 பில்லியன் திராம்ஸுக்கான பைபேக் ப்ரோக்ராமையும் அவங்க வந்து செட் பண்ணியிருக்காங்க. ரஷ்யன் ஆயில் கம்பெனியான லூக் ஆயில் வந்து அவங்களுடைய குளோபல் அசெட்ஸை வந்து 22 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸாக வேல்யூ பண்ணியிருக்காங்க. இதில் வந்து யூரோப்லேயும் சென்ட்ரல் ஏசியா அண்ட் மிடில் ஈஸ்டில் இருக்கிற 2000 ஃபில்லிங் ஸ்டேஷன்ஸும் உள்ள அடங்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை வாங்குறதுக்கான பொட்டன்ஷியல் பையர்ஸ் யாரெல்லாம் வந்துட்டு பிட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அந்த டீட்டெயில்ஸும் வந்திருக்கு. அமெரிக்கன் கம்பெனியான எக்ஸான் மொபைல், செவ்ரான் குரூப், இங்கே யூஏஇயில் உள்ள இன்டர்நேஷ்னல் ஹோல்டிங் கம்பெனியும் இதில் வந்து பிட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரிசைட் ஏஐ ஹோல்டிங்ஸும் ஹெச்எஸ்பிசி யூஏஇ பேங்க்கும் கொலாபரேட் ஒரு எம்ஓஇயில் சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகன்னா டெவலப்மெண்ட் டெப்ளாய்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்டு ஏஐ சொல்யூஷனை வந்து ஃபைனான்ஷியல் சர்வீசஸில் முக்கியமான எங்கெங்கே கோரான ஏரியாவில் வேணுமோ எல்லா இடத்துலையும் ஏஐ சொல்யூஷன்ஸை வந்து இம்போஸ் பண்ணுறதுக்காக. ஃப்ராங்க்லின் டெம்பிள்டன் ஃபின்ஸ்ட்ரீட் லிமிடெடோடையும் ஏடிஏடிஎல்டி ஃபவுண்டேஷன் ஆடையும் 2 தனித்தனி எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபின்ஸ்ட்ரீட் லிமிடெடும் இந்த ஏடிஏடிஎல்டி ஃபவுண்டேஷனும் அபுதாபியோடைய இன்டர்நேஷ்னல் ட்ரேடிங் சென்டரோடைய மெயின் டிரான்சாக்ஷன் ரிலேட்டடான கம்பெனிஸ். இந்த 2 கம்பெனிஸ் மூலமாக தான் இன்டர்நேஷ்னல் செக்யூரிட்டிஸில் வந்து ட்ரேடிங் பண்ண முடியும். இவங்க மெயின் ரீசன் எதுக்காக இந்த எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் பண்ணுற ட்ரேடிங்ஸோடைய குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. எமிரேட்ஸ் என்பிடி பேங்க் வாயேஜர் மாஸ்டர் கார்டோட ஒரு கொலாபரேஷன் வந்து அது மூலமாக வாயேஜர் மாஸ்டர் கார்டு கிரெடிட் கார்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகனா குளோபல் லெவலில் வந்து அவங்களுடைய எமிரேட்ஸ் என்பிடியோட கஸ்டமர்ஸ் ட்ராவல் ஆகும்போது அதில் வந்துட்டு அவங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு ஹை குவாலிட்டி சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக. எமிரேட்ஸ் இஸ்லாமிக் பிஸ்னஸ் பேங்கிங் வந்து எக்லிப்ஸ்ன்ற ஒரு கம்பெனிக்கு 50 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் ஷரியா கம்ப்ளைண்ட் ஃபைனான்சிங்கு பண்ணியிருக்காங்க. துபாய் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய டைரக்ட் சப்சிடரியான துபாய் இன்வெஸ்ட்மெண்ட் ரியல் எஸ்டேட் மூலமாக ஏஐ விஸ்டான்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதோட வேல்யூ 1.3 பில்லியன் திராம்ஸு. இது என்ன ரீசன்னா இந்த ஏஐ விஸ்டா மூலமாக துபாயில் இருக்கிற மெய்தான்ஸ் ஸ்கைலைன்ன்ற அவங்களுடைய டெவலப்மெண்ட் ப்ராப்பர்ட்டியை வந்து இன்னும் வந்து ஒரு கிளாஸ் லெவலில் வந்து டெவலப் பண்ணுறதுக்காக. இவ்வளோ தாங்க இன்றைக்கி என்னோட கண்ணுக்கு எட்டிய சில முக்கியமான யுஏஇ ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான அப்டேட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களை தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய டெய்லி அப்டேட்ஸான கரன்சி அப்டேட், கமோடிட்டி அப்டேட், கோல்டு ப்ரைஸ் அண்ட் சில்வர் ப்ரைஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணுன்னா எங்களுடைய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.